மாமா, எப்படி இருக்கீங்க? அடடே மருமகனே, வா வா. வனஜா, அர்ஜுன் வந்திருக்கான், காஃபி கொண்டு வா. என்ன மருமகனே, வாழ்க்கைலாம் எப்படி போகுது? என்ன மாமா நீங்கள் ஆஃபீஸில் வேலைலாம் எப்படி போகுதுன்னு கேட்காம எங்கள் லைஃப்பை பற்றி கேட்குறீங்க? உங்களுக்கு தெரியாதா எங்கள் லைஃப் என்னன்னு? அட, ஆஃபீஸை பார்த்துக்க தான் நீங்கள் 2 பேர் இருக்கீங்க. அப்புறம் நான் எதுக்கு தேவையில்லாமல் அதெல்லாம் பற்றி கேட்டுக்கிட்டு? எனக்கு என்ன தேவையோ அதுதானே நான் கேட்க முடியும். ஓ, நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? நீங்கள் கவலையே படாதீங்க. நீங்களும் அப்பாவும் எப்படி பார்த்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி நாங்கள் 2 பேரும் நல்லா பார்த்துப்போம். ஆமாம் ஆமாம், நாங்கள் நல்லா பார்த்துக்குறோம். அதுவும் அர்ஜுன் நல்லா பார்த்துப்பான். என்னப்பா சொல்கிற? ஒன்றும் புரியல. அர்ஜுன் நல்லா தானே வேலை பார்க்குறான், அப்புறம் என்ன? அது சரி, ஆஃபீஸில் உங்கள் தங்கச்சி பையன் என்ன வேலை பார்க்குறான்னு கேளுங்க. டேய் சும்மாறா. ஏன்பா, என்ன ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, இவன் ஏதோ வளர்றான். சரி மாமா, எங்கள் 2 பேர்த்தையும் வர சொன்னீங்களே, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை மருமகனே, நீங்கள் 2 பேரும் கொஞ்சம் திருச்சி வரையும் போயிட்டு வரணும். திருச்சியா? ஏன்பா? நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணப்போ எங்கள் கூட இருந்த பார்ட்னர்ஸ் எல்லாரும் இப்போ சின்னதாக ஒரு ஃபங்க்ஷன் மாரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. என்னையும் அண்ணாமலையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எங்களால் இப்போ போக முடியாது. ஏன் மாமா போக முடியாது? அது ஒன்றும் இல்லைப்பா, சரவணன் பொண்ணுக்கு கல்யாணம், உங்களுக்கே தெரியும். அவன் எங்களுக்கு எவ்வளோ க்ளோஸுன்னு. போகலின்னா தப்பாயிடும், அதான். அப்போ ஃபங்க்ஷனுக்கு யார் போவா? அதான்டா உங்களை போக சொல்கிறேன். அப்பா, நாங்கள் எப்படி? அங்கே வரவங்க எல்லாரும் எவ்வளோ பெரிய ஆளுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதானே நாங்கள் வர முடியாதுன்னு. இப்போ நாங்கள் எப்படி போகிறது? அது சரி வராது. நாங்கள் போகலப்பா. அதான்ப்பா, எல்லாரும் வருவாங்க, நீங்களும் போங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயம் கற்றுப்பீங்க. அவங்க கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் அடுத்தது நீங்கள் பிஸ்னஸில் என்னென்ன பண்ணலான்னு இன்ட்ரெஸ்ட் நிறைய வரும். இது நீங்கள் 4 இடத்துக்கு வெளியில் போகிறப்ப தான் புது அனுபவமாகவும் இருக்கும். அதான் சொல்கிறேன், போயிட்டு வாங்க 2 பேரும். அப்பா இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, கிரண் அமைதியாக இரு. மாமா, நாங்கள் போகிறோம். அதான் என் மருமவன். அம்மா அம்மா சொல்லு என்ன? அம்மா இங்கே பாரும்மா, அப்புறமா சீரியல் பார்த்துக்கோ. இப்போ சொல்லு என்ன? அம்மா, நம்ம அர்ஜுனுக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. என்ன? யார் அந்த பொண்ணு? உனக்கு தெரியுமா? சரியா யாருன்னு தெரியலம்மா, ஆனால் நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணு தான். இவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா? நம்ம கிட்ட வேலை செய்கிற பொண்ணைய ஆசைப்படுறான். இதெல்லாம் சரி வராது. அவன் வரட்டும், அவன் வந்ததும் நான் பேசுகிறேன். இதெல்லாம் சரி வராது. அம்மா என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நம்ம கிட்ட வேலை செய்கிற பொண்ணாக இருந்தால் என்ன? அவனுக்கு பிடிச்சிருக்கு, இதில் நம்ம எதுவும் தலையிடக்கூடாது. இது அவனோட வாழ்க்கைம்மா, அவன் தான் முடிவு பண்ணணும். நீ என்ன பேசுகிற? அது எப்படி சரி வரும்? அதெல்லாம் சரி வராது. நான் அவன்கிட்ட பேசுவேன். இது சரி வராது. என்ன நினச்சிட்ருக்கான் அவன்? அம்மா, அது அவனோட லைஃப்மா, அவனுக்கு பிடிச்சதான் அவன் செய்கிறான். அவன் சந்தோஷமாக இருந்தால் மட்டும் நமக்கு போதும். விடுமா, உனக்கு நல்லாவே தெரியும் அவன் எந்த நிலைமையில் இருந்தான்னு. இப்போ மாறி இருக்கானா? விடு, அவன் சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். ஏதோ பண்ணுங்க, நான் சொல்ல ஒன்றும் இல்லை. ஹலோ. ஏய், யாரு மேலே கையை வச்ச? நான் யாருன்னு தெரியுமா? நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? தப்பு பண்ணால் அடிப்பேன். உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? இப்படி பண்ணுற?
நீ என்ன பண்ணாலும் உன்னை எதிர்த்து கேட்க மாட்டாங்கிற திமிரில் பண்ணுறியா? ஏய், அவ்வளோதான் உனக்கு. இது மாதிரி ஏதாவது பண்ண. நீ யாருடா என்ன கேள்வி கேட்க? என்கிட்ட எல்லாமே இருக்கு. நான் என்ன வேணா பண்ணுவேன். என்னை கேள்வி கேட்குற உரிமை யாருக்கும் கிடையாது. ஆனா நீ என்னை கை நீட்டி அடிச்சிட்டல்ல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. என்னடா பண்ணுவ? உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. ஆகாஷ், இங்க என்ன பண்ற? அங்கிள், என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க? அங்கிள், இவங்கெல்லாம் யாரு? இங்க என்ன பண்றாங்க? ஏஆர் கம்பெனியோட ஓனர்ஸ் பா. ஏன், என்னாச்சு? கிரண், ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை அங்கிள், சும்மா பேசிட்டு தான் இருந்தோம். அது ஒன்றும் இல்லை அங்கிள். சில பேரோட எண்ணமும் பார்வையும் தப்பாக இருக்கு. அதான் புரிய வச்சிட்டு இருந்தேன். என்ன? அது ஒன்றும் இல்லை அங்கிள், நாங்கள் கிளம்புறோம். அட, அதுக்குள்ளே என்ன? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க. இல்லை அங்கிள், தம்பி வெயிட் பண்ணுறான். அவனை போய் பார்க்கணும் வேற. இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். நாங்கள் போயிட்டு வரோம் அங்கிள். அப்படியா? சரிப்பா, அப்பாவை கேட்டேன்னு சொல்லுங்க. ஓகே அங்கிள். எதுக்குடா அவ்வளோ கோவம்? அவனை ஏன்டா அடிச்ச? எதுக்கு அடிச்சேன்னா, அங்கே நடந்ததை நீயும் தானே பார்த்த. அப்புறம் இப்படி சொல்கிற? டேய், அவங்கெல்லாம் பணக்காரவங்க. அவங்கக்கிட்டலாம் பணம் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிற பசங்க கொஞ்சம் அப்படி தான் இருப்பாங்க. அதுக்குன்னு என்னடா பேசுகிற? பணம் அதிகமாக இருந்தா என்ன வேணா பண்ணலாமா? அவனை அடித்ததோட விட்டேன்னு சந்தோஷப்படு. இல்லைன்னா சரி விடு, கோவப்படாத. அப்புறம் அவனுக்கு ஃபோன் பண்ணி எங்கே இருக்கன்னு கேட்டியா? கால் பண்ணான். இங்கே தான் பக்கத்தில் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கேன்னு சொன்னான். நான் அங்கேயே வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஓ, அப்படியா? சரி, கொஞ்சம் காரை ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணு. அவன் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான்ல. அப்புறம் அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்லுவேன்? அதான் வெயிட் பண்ணுறேன்னு சொன்னாங்கல்ல, அப்புறம் என்ன? அது மட்டும் இல்லாமல் அவர் என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னப்ப அப்போவே என் மனசுக்குள்ளே எனக்கும் உங்களை பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லிட்டேன். அது அவருக்கு புரியல. நான் என்ன பண்ணுறது? என்ன மனசுக்குள்ளே சொன்னியா? அடி லூஸு. ஏன்? அப்புறம் நீ வாயத்து சொல்லியிருந்தாலே அந்த ஆளுக்கு புரிஞ்சிருக்காது. இதில் மனசுக்குள்ளே வேற சொன்னியான். அது வேற அவர் புரிஞ்சுக்கலையாம். அப்படின்னா அவருக்கு புரிஞ்சிருக்காதா? இங்கே பாரு, என்னால் முடியலை. சரி விடு. இப்போ என்ன பண்ண போகிறேன்? அதான் அவருக்கு புரியலன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. என்ன பண்ணணும்? என்னடி என்கிட்ட கேட்குறேன்? அவர் சொன்னதுக்கு நீ பதில் சொல்ல மாட்டியா? அதாவது ஓகே சொல்ல மாட்டியா? சொல்லுவேன். அதான் எப்போ? நாளைக்கு? என்னது நாளைக்கா? எப்படி? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது. யாரு? எனக்கு. ஏய் அடி பாவி, எல்லா பிளானும் பண்ணிட்டு தான் என்னை வச்சு இவ்வளோ நேரம் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்க. ஓகே, எப்படி ப்ரப்போஸ் பண்ண போற? அது நீ நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி பாரு. அடியே சொல்லிட்டு போ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், காதல் சுகமானது. இதுல பாட்டு வேற. ராதிகா, அங்க பாரு, அது அந்த பையன் தானே? இவனா? இவன் இங்கே என்ன பண்ணுறான்? ஒருவேளை இப்படி இருக்கலாமா? என்ன? அனு, ஒருவேளை இவன் நம்மளை ஃபாலோ பண்ணுறானோ? ஏய், அப்படிலாம் இருக்காது. அவர் சாப்பிட வந்திருப்பாரு. நீ எதுவும் தப்பா நினைக்காத. இல்லை அனு, இது தப்பாலாம் நினைக்கல. எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. அவனை இரு வரேன். ராதிகா, சொன்னா கேளு. ஐயோ கடவுளே, நீங்க தான் அவளை காப்பாற்றணும்.
பண்ணுறீங்க? ரெஸ்டாரண்ட்டுக்கு எதுக்கு வருவாங்க? அம்மா நீ என்ன இங்கே பண்ணுற? பார்த்தா அப்படி தெரியலையே. என்ன நீ எங்களை ஃபாலோ பண்ணுறியா? எது? நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்? என்ன ஓவராக பேசிகிட்ருக்க? இங்கே பாரு, நான் ஒரு ஆளை பார்க்கலான்னு வந்திருக்கேன். உன் கூட சண்டை போடுறதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை. தயவு செஞ்சு கிளம்பிடு. இங்கே பாரு, சும்மா பொய்லாம் சொல்லாத. நீ எங்களை தான் ஃபாலோ பண்ணுற, அது எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீ என்ன நினைக்கிறோன்னு எனக்கு தெரியும். நீ நினைக்கிறது என்றைக்குமே நடக்காது. கடவுளே, இவ வேற. என்ன சொல்லு, நான் சொன்னது கரெக்டு தானே? ஏய் போடி, சும்மா தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே பாரு, உன்கிட்ட பேசுகிற மைண்ட் செட்டில் நான் இல்லை. இப்படியே அமைதியாக போயிடு, இல்லைன்னா பார்த்துக்க. இல்லைனா என்னடா பண்ணுவ? ம் அடிங்க. சொல்லிகிட்டே இருக்கேன் சும்மா நொய்யு நொய்யுன்னு. பின்னாடி உன்கிட்ட சண்டை போடணுமா? வாடி வா, சண்டை போடலாம் வா. என்ன நீ கத்தி பேசுனா நான் பயந்துருவேன்னு பார்த்தியா? ராதிகா என்ன பண்ற? வா இங்க. அனு விடுடி, அவனை நான் சும்மா விட மாட்டேன். டேய் ஏய் போடி. டேய் மனோஜ், என்னடா நடக்குது இங்கே? யாருடா அந்த பொண்ணு இப்படி கத்திட்டு போகுது? மாமா, அது ஒரு அவசர கொடுக்க, நீங்கள் விடுங்க. சரி வாங்க, நம்ம அங்கே போகலாம். என்னடா, காலேஜெலாம் ஒழுங்காக போறியா? படிக்கிறியா? இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஊர் சுற்றிட்டுருக்கியா? அதெல்லாம் ஒழுங்காக படிக்கிறேன்னா. சரி சொல்லுங்கள், என்ன நீங்கள் எந்த சைடு? ஒரு நிமிஷம் இருங்க. பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். அண்ணே இங்கே வாங்க. சொல்லுங்கள் சார். அண்ணே ஆர்டர் எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட் மட்டன் பிரியாணி, ஒரு பிளேட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் ஒரு மட்டன் பாயா, தந்தூரி, ஒரு ஆரஞ்சு ஜூஸ், அப்புறம் ஐஸ்கிரீம். அப்புறம் உங்கள் ஹோட்டலோட ஃபேவரட் ஸ்வீட் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க. இப்போதைக்கு இவ்வளோ தான். அப்புறம் இவங்களுக்கு 2 காஃபி மட்டும் போதும். அவ்வளோதான், போங்க. சரிங்க சார். டேய் போதுமா? இப்போதைக்கு இது போதும். சாப்பிட்டு வேணால் ஆர்டர் பண்ணிக்கிறேன். இப்போவே பண்ணிட்டேன்னா டேபிள் ஃபுல்லாகிடும், இடம் இருக்காது. அதனால் இவன் இன்னும் மாறவே இல்லை. சரி அதை விடுங்க. அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? அக்காலாம்? எல்லோரும் நல்லா இருக்காங்க. சஸ்தி என்ன பண்ணுறா? அவள் உன்னை எப்போ வருவேன்னு கேட்டுகிட்டே இருக்கா. அப்படியா? எனக்கு என்ன, இன்னும் 1 வருஷம்தான். முடிஞ்சிடுச்சுன்னா சென்னை தான். எப்படா முடியும்னு பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஐயோ ஜாலி தான். என்ன ஜாலி? முடிச்சுட்டு ஒழுங்காக கம்பெனியில் வந்து வேலை பாரு. ஏய் இங்கே பாரு, அங்கே வேலை செய்கிறதெல்லாம் உன்னோட வேலை. என்னாலலாம் வந்து அங்கே வேலை செய்ய முடியாது. ஐயாலாம் ஜாலியாக எனக்கு பிடிச்ச வேலையை பார்த்துட்டு தான் இருப்பேன். நீ வேணால் அந்த கம்பெனிலே இரு, என்னாலாம் அங்கே வர முடியாது. டேய் உனக்கும் சேர்த்து தான்டா அங்கே நாங்கள் வேலை செஞ்சிட்ருக்கோம். உங்களை யார் பண்ண சொன்னா? எனக்கெல்லாம் தெரியாதுப்பா. நானாக எனக்கு தோன்றது தான் பண்ணுவேன். என்னெல்லாம் கம்பல் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க, சரியா? சரி ஏதோ பண்ணு. நாங்கள் கிளம்புறோம். காலையில் எங்களுக்கு வேலை இருக்குது. இப்போ போனால் தான் டைமுக்கு போக முடியும். டேய் இருடா, இப்போ தானடா ஆர்டர் பண்ண, அதுக்குள்ளே போகிறேன்னு சொல்கிற. இப்போ ஆர்டர் பண்ணதெல்லாம் என்ன பண்ணுறது? பார்சல் பண்ணி ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிடு. நாங்கள் கிளம்புறோம். அப்புறம் பில்லை நாங்களே கட்டிக்கிறோம், கவலைப்படாத. அப்படின்னா சரி, பார்த்து போங்க, பாய். இவனை ஒழுங்காக ரூமுக்கு போ. நைட் டைமில் அங்கேயும் இங்கேயும் சுற்றாத. நீ இன்னும் கிளம்பலையா? கிளம்பு. கொழுப்புடா, கொழுப்பு. சென்னைக்கு வருவல்ல, அப்போ இருக்கு. சொல்லுங்கள் மேடம், நீங்களே கால் பண்ணியிருக்கீங்க. ஏதாவது குட் நியூஸா? அர்ஜுன் கொஞ்சம் அவசரமாக பீச் வரைக்கும் வர முடியுமா ப்ளீஸ்? நிலா என்னாச்சு? கொஞ்சம் பதட்டப்படாமல் சொல்லு. அர்ஜுன் ப்ளீஸ் அர்ஜுன், நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வாங்க அர்ஜுன், ப்ளீஸ் அர்ஜுன். ஓகே நீங்கள் பதட்டப்படாமல் இருங்க. நான் 10 நிமிஷத்துலேயே வந்துடுறேன். டேய் தள்ளி போடா.
குறுக்கால வந்துட்டு. நிலா, நான் வந்துட்டேன், நீ பயப்படாத. அர்ஜுன் வந்துட்டியா?